இன்றைய தினம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டு இந்த முகப்பு வாயில், அதாவது குருநகர் சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலயத்திற்குரிய முகப்பு வாயில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான அற்புதமான ஒரு வடிவத்திலே இந்த கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கி. இந்த கதவுக்குரிய அனுசரணையை, அதாவது இந்த புதிய கதவுக்குரிய அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள் புதுமை மாதா கோவில் சந்தி நண்பர்கள், சென்ட் ஜேம்ஸ் பாடசாலை பழைய மாணவர்கள். அதாவது 1965, 66, 67 ஆண்டு கால பகுதிகளிலே இந்த சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலயத்தினுடைய ஆண்கள் பாடசாலையின் பழைய மாணவர்களாக இருந்தவர்கள் இந்த கதவுக்கான அனுசரணையை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு அற்புதமான அழகான ஒரு புதிய வடிவிலான கதவாக இந்த கதவு உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்திலே அனுசரணை வழங்கிய சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலய பழைய மாணவர்கள், புதுமை மாதா கோவில் சந்தி நண்பர்கள் அவர்களுக்கு, அதாவது 1965, 66, 67 ஆண்டு கால பகுதி பழைய நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு தந்தை அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைப்பிருக்கின்றேன். அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக எங்களுடைய பிரதம விருந்தினர் கோட்டக்கலை படைப்பாளர் லங்கா பிரதமர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைப்பிருக்கின்றேன். அடுத்து சிறப்பு விருந்தினர் உதவி கல்வி பணிப்பாளர் சமூக விஞ்ஞான உதவி கல்வி பாடவர் ஆர்சிஜே கொலிங்கன் அவர்களை அழைத்திருக்கிறேன் மங்களவை ஏற்றி வைக்குமாறு. அடுத்து எங்களுடைய யாழ் கல்வி வலயத்திற்கு புதிதாக ஆசிரியர் ஆலோசகர் கடமை ஏற்றிருக்கிற எங்களுக்கான கோபிலசன் அவர்களை மங்களவை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் போலீஸ் உத்தியோகத்தர் அவர்களை இந்த மங்கள வேட்டையை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய சுகாதார மேம்பாட்டு அமையத்தின் தலைவர் அவர்களை மங்கள வேட்டையை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய பாடசாலைகளுடைய முதல்வர் திரு வில்லியம் சாந்தோமாசன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய பாடசாலைகளுடைய பகுதி தலைவர் திருமதி வாசுகி சுதாகரன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து வகுப்பு தலைவர் மோகனலட்சுமி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய ஆரம்ப கல்வி வகுப்பு தலைவர் மேரி அவர்களை கேட்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய பாடசாலைகளுடைய மாணவ முதல்வர் பீட்டர்சன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக விருந்தினர்களை வரவேற்று அதிகாரம் 12 வசனங்கள்
தோட்டம் பன்னெண்டு முயல் கட்டுவோம் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைகள் ஆயிற்று. ஆண்டவரால் முதல்முறையிலே நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. எனும் மறைநூல் வாக்கையை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். இது வாழ்தல் கிறிஸ்துவின் நற்செய்தி. நமது பாடசாலைக்கு அழகான நுழைவாயை அமைத்து பாடசாலை ஒரு பகுதிக்கு பத்ரம் பூசி தந்த நல்லுள்ளங்களை விரைவாக ஆசித்தார். அவர்களும் அவர்களது குடும்பமும் சிறப்புடன் வாழ துணை புரியும். மேலும் நமது பாடசாலைக்கு தேவையான வளங்களை நமது சித்தத்தின்படி நல்லுள்ளங்களினூடாக பெற்றுத் தந்ததும் ஆகும். மேலும் இந்த பாடசாலையின் பல செயற்பாடுகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கும் குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமைப்பினர் அமைத்துக் கொடுத்த இந்த முறைப்பாடுகள் அதை காவலுக்குட்பட்ட உயர்ந்த நிகழ்வை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அவர்களுடைய திசையில் மேலும் மேலும் இந்த ஊருக்கு வளர்ச்சியும் செழிப்பும் ஊக்குவதாக அவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஆசைகளை கூறிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் இங்குள்ள மாணவர்கள் உங்களுக்காக உங்களுடைய செயல்பாடுகள் மாணவர்கள் பாவனைக்கு அதனை சுகாதார மேம்பாட்டு அமைச்சர் கையளிக்கிறார். இந்த மேம்பாட்டு அமையத்தினர் நமது பாடசாலைக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஏராளமான வேலைத்திட்டங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பிற்கு குறிப்பாக நான் இந்த நேரத்தில் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இப்பொழுது இந்த நாட்டிலே பரிசு சார்ந்தினார். அவர் இங்கே வருவார். பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு சார் எனக்கு தேவை இருக்கும் ஒரு வீடியோ எடுக்கணும். எனக்கு ஒரு பக்கத்திலே பயம் வீடியோவில் கதைக்கிறதுக்கு ஏதாவது வீடியோ வெட்டி அரசியல் செய்து கொள்வார்கள். என்றாலும் இது பாடசாலை நடக்கிறது சொல்லி நான் சில தேவைப்பாடுகளை வேலைத்திட்டங்களை சொல்லுவேன். நான் ஒரு சொல்லி போட்டு நிற்கிறேன். 2 மணி நேரம் தான் அடுப்பேன். சார் நீங்க கேட்ட விஷயம் சரி வந்துட்டு செய்யலாம். அது உண்மையிலே அவருடைய திறமை. இந்த பாடசாலைக்கு இன்னொரு வேலை நேற்று இரவு கதைச்சார். நான் இருக்கிறேன் கொஞ்சம் சுகமா வந்து விட்டேன். இன்றும் நீங்கள் ஏதாவது வேலைத்திட்டங்களை இதை சொல்லுங்கள். எனவே உண்மையிலே அவர் பாடசாலை நான் பொருட்படுத்த பின்னர் இந்த நுழைவாயில் புறா சுற்று மதில் பெயிலடிப்பு மற்றது எங்களுக்கு தேசிய நீர் வழங்கல் வழிகாட்டு அமைப்பு சபையினாலே நீர் வழங்கல் அந்த நீர் குழாய் நீர் விநியோகம் அந்த மதில ஏற்படுத்தி கொண்டு போட்டார்கள். அப்ப அதனை நாங்கள் ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அதை இணைத்து மாணவர்களோட பயன்பாட்டு கொள்வதற்கு நான் வீடியோவில் அவர்கள் கேட்டார் கோரிக்கை விட சொல்லிவிட்டேன். அதற்கு உடனடியாக ஒரு குடும்பத்தினர் 10,000 இயேசு என்ற அந்த அவருடைய புதல்வர்கள் அதை செய்து தந்தார். இவ்வாறு பலவிதமான வேலைத்திட்டங்கள் மனசுல கூட புள்ளி வந்து நிரம்பி இருக்கிறது. அதனை கிருஷ்ணஜியோடு உடனடியாக ஒரு வெளிநாடு இருக்கிற 10-12 பேர் ஆசைப்பட்டு உடனே செய்து தந்தார். மற்றது எமது இணையத்தினுடைய பாவனையை பிரைமரிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் கேட்டோம். உடனடியாக அவர்கள் அந்த காசை தந்து அதை செய்து அவர்களே நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த இணையத்தில் காட்டி அவரோட கதைக்கு விடுவோம். அவர்கள் அதை செய்து தந்தார்கள். இப்படி வேறு அலுமாரிகள் இருந்தது அதை தந்தார்கள். இப்படி எழுதப்பட்ட சொல்லி பிரச்சனையும் எல்லோரும் பழைய மாணவர்கள் வெளிநாடுகளிலே புலம்பெயர் நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து பழைய மாணவர்கள் நலன்கள் அக்கர்கள் இந்த பாடசாலைக்கு ஏராளமான உதவிகளை இந்த சொற்ப காலத்தில் செய்திருக்கிறார்கள். அதை கூடி கணக்கு பார்த்தால் எப்படியும் 10 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கு மேலே போகும். ஆகவே இது ஏன் அவர்கள் கருதுகிறார்கள்? நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் படித்தது யாழ்ப்பாண கல்லூரி. நாங்கள் பெரிய ஆனால் நான் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பள்ளிக்கூடம் சும்மா போனேன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பெரிய பாரிய மாற்றம் சென்டெனிக் சொல்லிட்டு பாரிய மாற்றங்கள் பிரமாணமான கட்டணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் படித்த பாடசாலை ஜப்பா பள்ளியில் நான் படிக்கின்ற போது இருந்த அதே கட்டணங்கள் தான் இப்பவும் இருக்கிறது. ஏதோ 1-2 கொஞ்சம் முடிவை பண்ணியிருக்காரு.
நான் யோசிப்பாவே நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்குறேன்னா நிச்சயமாக இந்த 200வது ஆண்டு விழாவுக்கு மாத்திரம் ஒரு 25,000 காசு கொடுக்குறேன் சம்பள காசு. அதுதான் என்னுடைய பங்களிப்பு. ஆனால் கல்லூரில பாருங்க எவ்வளவு கட்டணங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எவ்வளவு உழைக்கலாம். கொடுப்பதற்கு ஒரு மரம் வேணும். நிச்சயமாக கொடுப்பதற்கு ஒரு மரம் வேணும். அந்த மரம் இல்லை என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன் இதுக்கு கொடுப்பாங்க, ஏன் இதுக்கு கொடுப்பாங்க. இப்ப இந்த பாடசாலைக்கு இவ்வாறான அன்பளிப்பு வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாரிய எதிர்பார்ப்பதுதான் அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றார். எங்களுக்கு பாடசாலையிலேயே இப்பொழுது மாணவர்களுடைய வரவு அதிகரித்து வரவு என்று சொன்னால் புதிய அனுமதிகள் ஒரு பற்று அல்லது ஒரு ஈடுபாடு அவர்களுக்கு ஏற்படுகின்றது, ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே மாணவர்களாக நீங்களும் ஆசிரியராகிய நாங்கள் அதிபராசிரியர் நாங்களும் இந்த பாடசாலையிலே பெற்ற வைத்து எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் முன்னுரிமை வழங்கி நான் அடிக்கடி சொல்றேன், ஆசிரியராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், காலங்கள் நேரங்களை நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களை விட நாங்கள் நேரங்களை கண்டுபிடித்து பாடசாலையிலே பயிற்சிகளை கொடுத்து தக்க இடங்களை வெல்லுவதற்கு நாங்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மாணவர்கள் சும்மா சில வழி எப்படி யோசிப்பார்கள் என்றால் செம்பேட்டிக் காலேஜுக்கு, சென்ட்ரல் காலேஜுக்கு, சென்ட் ஜோன்ஸுக்கு போய் கடைசியா அப்படி சொல்றாரு எல்லாம் ஒன்றும் மேலாதவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருமானு யோசிப்பாங்க. ஆனால் நான் இந்த பாடசாலையில் வந்திருக்கின்ற போது அந்த அப்படியான மாணவர்கள் நான் காணவில்லை. நான் வகுப்பறை போகும்போது சொல்லுவேன், நான் என் குடும்ப உதாரணத்தை வச்சு சொல்றேன். அதே நேரத்தில் நான் சொல்ல வேண்டும், எனது மூத்தாண்டனுடைய மகன் யாழ்ப்பாண கல்லூரி ஒரு சாதாரண வகுப்பு, அதாவது சாதாரண திறமையுடைய மாணவனாக படித்து வந்தான். அவன் ஓஎல்ல 2A நான் சங்கீதத்துக்கும் கிறிஸ்டியானிக்கு தானே மற்றது சிஎம் அப்படிமான ரிசல்ட் எடுத்து படித்தார். அவருடைய என்னுடைய அண்ணன் ஒரு பணம் கார் வச்சிருக்கார். அந்த கார் கராச்சியில் அடிக்கிற நாள் தான் கூட ஒழிய வீட்டை ஒழுங்கு அப்புறம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே நாம் எல்லோரும் இந்த பாடசாலையை நேசிக்க வேண்டும். இந்த சமூகம் இந்த வளர வேண்டும். இந்த என்ன சொன்னா நான் இந்த பாடசாலையில் வரும்போது சொன்னாங்க, நீ கதவுக்கா போற, அங்க போய் என்ன போற, எல்லாம் இன்னும் அடிச்சு தர போறாங்க, எல்லாம் நீ விட போற, கண்ணாசிரியர் கல்லால விட போறேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி அனுப்பினாங்க. நான் விண்ணப்பம் கொடுக்கின்ற விண்ணப்பம் அப்ளிகேஷன் போட போகிற போதும் யாழ் நிலையத்தில் நான் கொடுக்க போகிற போது ஒரு சக அதிபர் சொன்னார், பள்ளிக்கூடம் இருக்க போறேன் ரைட்டா, எனக்கு கொடுக்க போனாரு எனக்கு சாதகம் அவர்கள் அப்படி சொல்றாங்க. நான் கண்டு மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரியோட சந்திச்சேன். அவர்களுக்கு சொன்னார், என்ன சொன்னார், எல்லாரும் கல்வியிலே முன்னேறார்கள் இல்லை, அவர்களுடைய சில திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை நாங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் 5-10 நீங்கள் தம்பாட்டி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ பேரை இணைவாளர்களான செயற்பாடுகளை பிரகாசிக்க பண்ணீங்க. அதே போல ஒரு 10 பேரை 5 பேரை நீங்கள் பிரகாசிக்கப்பட்டால் அது கான்சர், அதை நீங்கள் மனத்திற்குள்ள செய்யுங்கள். நான் பேர் திருப்பி அப்ளிகேஷனை கொடுத்தேன். இங்கே வந்தேன், இங்கே கிடைத்தது எனக்கு அதே நேரத்தில் நல்லூர் மங்கையரசி என்ற பாடசாலைக்கும் அதிபராக கிடைத்தது. நிறைய கல்வியாளர்கள் கேட்டார்கள், நீங்க எந்த பள்ளிக்கூடம் போக போறீங்களா, அப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக போறீங்களா, இந்த பள்ளிக்கூடம் போக போறீங்களா. நான் சொன்னேன், அது நான் போடுகின்ற போது என்னோட வேலை செய்த சக தீபாவளியத்தை சேர்ந்த ஒரு பெண் அதிபருக்கு அந்த பாடசாலை வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அதிபர் அந்த பாடசாலையிலே கடந்த கால சம்பவங்களை வைத்துக்கொண்டு அந்த பாடசாலை பொறுப்பெடுக்க பயந்தான். 2வது லிஸ்டிலே நான் இருந்தேன். ஆனால் அது எனக்கு 2வது லிஸ்டில் வருவதற்கு முன்னர் இந்த பாடசாலை விண்ணப்பம் கோரப்பட்டது. இதிலே போட்டு நான் இங்கே தெரிவு செய்யப்பட்டேன். நான் கேட்கிறார், 2யும் கேட்டபடினா நான் இங்கே தெரிவு செய்ய. அப்ப நான் சொன்ன விலையத்துக்கு நான் அது எனக்கு கிடைக்கவில்லை, நான் இது போட்டால் இது கிடைத்து விட்டது, நான் இந்த பாடசாலைக்கு வாங்கினது. இது இந்த பாடசாலைக்கு கிடைத்த வரமா அல்லது சாபமா தெரியவில்லை. நான் இந்த பாடசாலைக்கு வந்தது என்றாலும் நான் சோழ மாட்டேன். இந்த பாடசாலையை ஏதோ உலகத்து காட்டுவதற்கு நான் உதவியை என்னால் முயற்சியை செய்வேன். அதற்கு இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்களாலான அர்ப்பணிப்பை இந்த பாடசாலைக்கு நல்க வேண்டும். நீங்கள் நேரங்கள் காலங்கள் பார்க்காமல் மாணவர்களுடைய எதிர்காலம் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நேரங்களை கருத்திலே கொண்டு எனது தலைவர்களை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் அன்றைக்குரிய கையாளர்களே, இப்போதைய போட்டியாளர்களே, ஆசிரியர்களே மற்றும் இவரையும் வந்திருக்கின்ற அழைக்கப்பட்ட நிபுணர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதுக்குரிய ஆசிரியர்கள் கலைகளே, எல்லாரும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2வது தடவையாக விலங்குக்கான ஒரு பாடசாலைக்கு வருகிறது. இந்த பாடசாலைக்கு பாடசாலை சமூகம் ஆற்றி வருகின்ற அளப்பெரிய சேவைகளை நான் அறிந்து வருகிறேன். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்து கிடைக்கின்ற அதிகமான நன்கொடைகள் ஆர்வலர்கள் வருகிறார்கள். சமூகத்திலிருந்து பெருந்தொகையான உதவிகளை செய்து வருகிறார்கள். அது அனைத்துமே ஒரே நோக்கம்தான். அவர்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைப்பது வெளிநாடுகளில்
உழைப்பது தேவையற்ற செலவுக்காக இல்லை. உங்கள் பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவர்களும் எல்லோரும் கல்வி வளர்ச்சிக்காகத்தான் இந்த பணத்தை நாங்கள் தியாகம் செய்து செலவிடுகிறார்கள். சொல்லுவாங்க, ஒரு மரத்தை நட்டு அதை கொத்தி உரம் போட்டு தண்ணி ஊற்றி பசலை போட்டு பார்த்து கட்டாயம். ஏனென்று சொன்னால் இதற்கான நிதி வெறுமனே வானத்திலிருந்து விழுந்தது அல்ல. பலருடைய உழைப்பு, பலருடைய வியர்வை, பலருடைய கஷ்டங்கள் இணைந்துதான் இந்த பல செயல்பாடுகளுக்கான வெற்றிக்காக அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். அதனை நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொள்ள வேண்டும். முதலிலே நாங்கள் அதிபர்களுடைய பல செயல்பாடுகளுக்கு பல பழைய மாணவர்கள், குருநகர் புலம்பெயர் வாழ் உறவுகள் என்று சொல்லி பலர் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த பாடசாலையை சுற்றி இருக்கின்ற இந்த சுவர், பாடசாலையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுவருக்கான வர்ணம் பூசுவதற்கு கூட பிரான்ஸ் தேசத்தில் இருந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள், அதாவது குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையம், நாங்கள் இதற்கான ஒரு இணைப்பாளர்களாக இந்த இடையிலே இருந்து இந்த செயல்பாடுகளை நெறிமுறையோடு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் இந்த சுகாதார மேம்பாட்டு அமைப்பு, அதாவது குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அமைப்பு பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஊர் சார்ந்த பல செயல்பாடுகளோடு இந்த குருநகர் சுகாதார அமையம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய, அதாவது இந்த மாணவர்களுக்கு தெரியும், இந்த குருநகருக்குள்ளே 2 மணியிலிருந்து 6-7 மணி வரைக்கும் ஒரு வாகனம் ஒன்று ஒரு இசையோடு வலம் வந்து கொண்டே இருக்கும், உணவு கழிவுகளை அகற்றுவதற்காக. ஏன்னு சொன்னால் எங்களுடைய கடல் சார்ந்த பிரதேச மக்கள் தங்களுடைய உணவு கழிவுகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வீட்டில் வச்சிருக்க இயலாது. அது நெறிமுறையோட அல்ல, சரியான விதத்தில் அதை அகற்ற வேண்டும். அந்த வழி இல்லாம இருந்ததால பேக்ல கட்டி வாய்க்காலுக்குள்ள போட்டு வீதியோரமாக போட்டு நிறையவே ஆபத்துகளும் அசிங்கங்களும் சந்திக்கக்கூடிய வகையில் இருந்தது சில மாதங்களுக்கு முன்னதாக. ஆனால் இந்த குருநகர் வாழ் புலம்பெயர் உறவுகளுடைய நிதி பங்களிப்பிலே குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையம் இந்த மதிய உணவு கழிவகற்ற செயல்பாடுகளை செயல்பட்டுக் கொடுத்தால் மாநகர சபையினுடைய அனுமதியோடும் ஒத்துழைப்போடும். யாருக்குமே இல்லாத ஒரு அனுமதி எங்களுடைய ஊருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய ஊருக்கு முன்னுதாரணமாக எங்களுடைய செயல்பாடுகளை, குருநகர் சார்ந்த செயல்பாடுகளை அவர்கள் ஏனைய ஊருக்கும் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது மட்டுமல்ல, வெறுமனை சுகாதாரம் சார்ந்த செயல்பாடுகள் அல்ல, கல்வி மற்றது எங்களுடைய ஊர் சார்ந்த சுகாதாரம் மற்றும் பொது செயல்பாடுகள், இவ்வாறு பல விடயங்களிலே குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமைப்பு தன்னுடைய செயல்பாடுகளை இணைந்து செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த செயல்பாடும் இப்பொழுது இந்த அளவுக்கு வருகை வந்திருக்கிறது, முற்றுகிறது. எங்களுடைய ஆசிரியர் சரி, அதிபர் சரி கூறியது போல நாங்க எல்லாருமே இந்த வாசகால வரைக்குள்ள வெறுமனே ஒரு பாடசாலைக்குள்ள வாரம் என்றதை தவிர்த்து இது ஒரு கோவில் போல. நாங்க நாளைக்கு இப்ப எத்தனை பேர் வெளிநாட்டில உதவி செய்திருக்காங்க, நாளைக்கு இதுக்குள்ள இருக்கிற சின்னாக்கள் நீங்கள் பெரியார்களா வளர்ந்து இந்த பாடசாலைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்கள் எல்லோருக்குமே உருவாக வேண்டும். அப்படி உருவானபடியால்தான் இப்ப நீங்க படிக்கிற இந்த பாடசாலைக்கான இவ்வளவு வேலையை வெளியில இருந்து உதவி செய்திருக்காங்க. பழைய மாணவர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர் ஊர் சார்ந்த உறவுகளும் இதற்கான நிதி பங்களிப்பை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பாக ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். என்று சொன்னால் இந்த முதலாவதாக இந்த கதவு சார்ந்த கதவு உங்களுக்கு தெரியும் முதல்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்க உடுத்தி இருக்கிற உறுப்பை பார்த்துதான் எங்களை டக்குனு பார்த்த உடனே இவர் டீசென்டா இருக்கிறா இல்ல அசிங்கமானவரான்னு சொல்லி நாங்க உடுத்த உடுப்பை பார்த்து முடிவு செய்வோமா இல்லையா? பார்த்துக்கிறோம் இல்ல? அதே போல பாடசாலைக்கு உள்ள வரையிலே இந்த வாயில் கதவை அழகை பார்த்து பாடசாலைக்கு உள்ள எவ்வளவு அழகு இருக்கும்ன்றதை நாங்க யோசிப்போம். நாங்க மட்டும் வெளியில இருந்து வாராக்களும் அதை யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான கம்பீரமான இந்த முன் கதவை அழகா புதுசா நிர்மாணிக்கிறதுக்கு எங்களுக்கு சில பேர் உதவி செய்திருக்காங்க. இதே ஆண்கள் பாடசாலையில, சென்ட் ஜேம்ஸ் ஆண்கள் பாடசாலையில 1965, 66 மற்றும் 67ஆம் ஆண்டுகளிலே மாணவர்களாக இங்கு கல்வி பயின்ற புதுமை மாதா ஆலய சந்தி நண்பர்கள் என்று சொல்லி ஒரு குழுவினர்கள் தான் இந்த கதவுக்கான நிதி அனுசரணையை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வழங்க என்று சொன்னால் நிதி சேகரிக்கப்பட்டும் பல காலமாக இந்த கதவில் இருந்து சில செயல்பாடுகள் செயல்படுத்தப்படாமல் தடப்பட்டு கொண்டே இருந்துச்சு. நீடிச்சு கொண்டே இப்படி செய்யலாம் போய்கொண்டே இருந்தது. ஆனா அது எல்லாம் இல்லாமல் அந்த தடைகளை எல்லாம் உடைச்செறிஞ்சு இவர்களுடைய நிதி பங்களிப்புல இந்த கதவு பூர்த்தியாக இருக்கிறது. இந்த கதவு இந்த நிலைக்கு வாரத்துக்கு எல்லாத்தையுமே இந்த வேலையை கூட நின்று ஒழுங்கு செய்த சின்ன குட்டி அவர்களுக்கு எங்களுடைய பிரதானமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும்.
இந்த குறிப்பான அந்த நண்பர்கள் 1965, 66, 67 ஆண்டு புதுவை மாதா கோயில் நண்பர்களான நெல்சன், ஜோன், ரெக்சன், ரமேஷ், ஜூலியஸ், கிறிஸ்டியன், கென்னி, விவேகானந்தன், சின்னப்புக்குட்டி, ராஜன், ரவி, அருள்ராஜ், நிகால், ஜெலாசியஸ், கெஸ்டன், வெல்லம் கிரியன் சொல்லி இவர்களுடைய நிதி பங்களிப்பு தான் இந்த கதவு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை விட பார்த்தோம்னு சொன்னால் இந்த முன்பக்க இந்த கட்டுமானத்துக்குரிய வெளிப்புற வர்ணம் புசல் மற்றும் இந்த மேல் அறைகள் இவ்வாறான கிளாஸ் ரூம்ஸ் அதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு சின்னப்பூ அம்மானுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய மனமார்ந்த நன்றி. இதை விட குறிப்பாக இங்கு பாடசாலையிலே புதிய கல்வி ஆண்டிலே மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக ஆர்வப்படுகின்ற அல்லது ஆசைப்படுகின்ற அல்லது இணைகின்ற மாணவர்களுக்கு HNB வங்கியிலே 10,000 ரூபாய் பணம் வைப்பிடப்பட்டு அந்த மாணவர்களுடைய பெயரிலே அந்த கணக்கு புத்தகம் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட காத்திருக்கிறது. ஆகவே இந்த செயல்பாட்டுக்காக அனுசரணையை எங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த செயல்பாடு வங்கியிலே 10,000 ரூபாய் நிதி அவர்களுக்காக அந்த வைப்பிடப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட காத்திருக்கிறது. உண்மையில் புதிதாக இணைக்கப்படுகின்ற இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஏராளமான வசதிகள் இங்கு ஆரம்ப பாடசாலையிலே செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய மாணவர்கள் நலன் திருப்திகள் என்று பல ஸ்மார்ட் போர்டு இருக்கு. ஏராளமான நிறைய விஷயங்களை கல்விகளை தெளிவாக நவீன வசதிகளோட முன்முனைப்போட எடுத்து கொண்டு செல்றதுக்கு ஸ்மார்ட் போர்டு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக கூடுதல் வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீச்சல் வகுப்புகள் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலுவையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்துவதற்காக நீச்சல் வகுப்புகள் இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விளையாட்டு செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். டானிசன் சொல்லி எங்களுக்கான கோச்சிங்க இணைந்திருக்கிறார். ஸ்கூல்ல நிறைய மாணவர்களுக்கான பல செயல்பாடுகளை இந்த பாடசாலை சார்ந்து நெறிப்படுத்துவதற்காக பலர் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் முன்வந்து இந்த மாணவர்களுக்கான இந்த பாடசாலையிலே அவர்களை சேர்ப்பதற்கான அந்த வேலையை அவர்கள் ஆர்வத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இணைகின்ற மாணவர்களிலே 4 புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்ற 4 இன்றைய தினம் இன்டர்நேஷனல் வங்கி கூடாக அவர்களுக்கான கணக்கு 10,000 ரூபாய் வைப்பிலிட்டு அவர்களுக்கான வங்கி கணக்கு புத்தகம் இப்பொழுது வழங்கப்பட காத்திருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்வுக்கும் எங்களுடைய முக்கியமான அனுசரணையாளர்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த செயல்பாடுகளோடு கூட நின்று ஒத்துழைத்ததில் எங்களுடைய அதிபர் சொன்னது போல பாரிஸ் சந்திரன் அவர்கள் மிக முக்கியமானவர். அவர் சுகையினம் காரணமாக அவர் இந்த ஊர் சார்ந்த செயல்பாட்டுக்கு இங்கு வருகின்ற இந்த தருணத்தில்தான் அவருக்கு அவர் நோய்வாய்ப்பட்ட வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு இப்பொழுது சிகிச்சைக்காக மீண்டும் பிரான்ஸ் தேசம் சென்றிருக்கிறார். ஆனா அங்க இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக அவர் எங்களோட இரவு பகல் பாராக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே பாரிஸ் சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. குறிப்பாக இத்தனை காலமும் பிற்போடப்பட்டிருந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தோடு இணைந்து இரவு பகலாக உழைத்து செயல்பட்ட திரு சின்னப்புக்குட்டி அவர்களுக்கு நம்முடைய தனித்துவமான மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நிறைய விடயங்களோடு அவர்களுக்கான நன்றிகளை தெரிவிப்பதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இதைவிட தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை இணைந்து குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமைப்பினுடைய பொருளாளர் அபிஷன் அவர்கள் இந்த நேரத்தில் இங்கு தொடர்பு கொண்டு செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அபிஷன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமைப்பினுடைய உபத்தலைவர் அருள் அவர்களுக்கும் நன்றி. குறிப்பாக இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக இந்த செயல்பாடுகளோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவர் கரன்சன், உப செயலாளர் இலான், எல்லோருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பொருளாளர் சார்ந்த இவ்வாறு இதைவிட முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து இந்த குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தோடு இந்த ஊர் சார்ந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜூஜின், சந்துரு, சந்திரன், டாலிஸ் மற்றும் இவ்வாறு பலர், சுதா, இப்படி பலர் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தோடு ஆலோசகர்களாகவும் ஒத்துழைப்பாளர்களாகவும் அனுசரணையாளர்களாகவும் பல செயல்பாடுகளை எங்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரோடும் நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெறுமனே இந்த
புனர்நிர்மாண செயல்பாடு மட்டுமல்ல, மாணவர்களுடைய கல்வி விழிப்புணர்வு, பல முகாமைத்துவம் சார்ந்த பல செயல்பாடுகளுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே அவர்களுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து செயல்பட காத்திருந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த 10,000 ரூபாய் நிதி அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது இனிமேலும் இந்த பாடசாலைகளே ஆரம்ப பிரிவிலிருந்து மாணவர்களை சேர்த்துக் கொள்ளவிருக்கின்ற மாணவர்களுக்கான 10,000 ரூபாய் வங்கி கணக்கை ஆரம்பித்து அவர்களுக்கான அந்த அனுசரணையை வழங்குவதற்காக தொடர் அனுசரணையாளர்களாக பிரித்தானியாவை சார்ந்த வெள்ளப்பிரி தான் எங்களுக்காக இணைந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறோம், சின்ன வயசுல நாங்க சேர்க்கிற பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன கொஞ்சம் காசு கூட அவர்கள் 18 வயது நிறைவடைந்ததன் பின்னராக அவர்களுக்கான கல்விக்குரிய மிகப்பெரிய ஊக்கமுகையாக அமையும். ஆகவே HND மெட்ரோக்களை அதற்காக எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த மெட்ரோக்களை சார்பாக ஆபரேட்டிங் எங்களுடைய தீபன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட இணைந்து இங்கே வருகை வந்திருக்கிற HND ஊழியர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம், இந்த அனுசரணை அதாவது புதிதாக இணையவிருக்கின்ற மாணவர்களுக்கான வங்கி கணக்குகளை ஆரம்பிப்பதற்கான தொடர் அனுசரணையை வழங்குவதற்காக பிரித்தானியாவை சேர்ந்த வெள்ளப்பிரி குடும்பத்தினர் இதனோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகிற அந்த அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். சரி அன்போடு அழைக்கிறோம். நன்றி. ஆசிரியர் வழங்குவதற்காக நன்றி. இங்கே வாங்க தம்பி இங்கே வாங்க, இப்படி வாங்க, இங்கே வாங்க. நன்றி. பசுமை வழங்கிய நன்றியை கூறிக்கொண்டு அதே போல எங்களுடைய இளைஞர்கான ஆசிரியர் ஆலோசகர் புனித ஜேம்ஸ் மகா வித்தியாலயத்தில் முன்பக்க கட்டடத்தினுடைய முன்பக்க வர்ணப்பூச்சு அழகாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முன்பக்க கட்டிடத்தினுடைய வெளி வர்ணப்பூச்சு முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. இதற்காக அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சின்னப்பு அம்மான் குடும்பத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முன்பக்க கட்டடத்தினுடைய வெளிப்புறத்துக்குரிய அனைத்து வர்ணப்பூச்சுகளும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு அழகாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அனுசரணையை வழங்கியிருக்கும் சின்னப்பு அம்மான் குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த மேற்புறத்தில் இருக்கின்ற உள்பக்கத்துக்குரிய வகுப்பறைகளுக்கும் வர்ணப்பூச்சு முழுமையாக பூசப்பட்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நாம் அறிய தருகின்றோம். இந்த பகுதியால் மேலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளின் வெளிப்புறம் மற்றும் உள்புறம் அனைத்துக்கும் முழுமையாக இந்த வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் நாம் அறிய தருகின்றோம். புதுப்பொலிவோடு அழகாக முற்றுமுழுதாக வர்ணம் பூசப்பட்டு இந்த வகுப்பறைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு வகுப்பறைகளும் முழுமையாக இந்த வர்ணப்பூச்சி பூசி புதுப்பொலிவோடு காட்சி தருகிறது. முழுமையாக அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சின்னப்பூ அம்மான் குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முற்றுமுழுதாக வகுப்பறையின் உள்பக்கம் வெளிப்பக்கம் அனைத்தும் வர்ணப்பூச்சு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நாம் தெரியப்படுத்துகிறோம். சின்னப்பூ அம்மான் குடும்பத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலயம் ஆண்கள் பாடசாலையினுடைய வெளிப்புற சுவர். இந்த சுவர் இப்பொழுது முற்றுமுழுதாக சுற்றி வர வர்ணப்பூச்சு பூசி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுசரணையினை குருநகரிலிருந்து பிரான்ஸ் தேசத்திற்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் இதற்கான அனுசரணையை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது பாடசாலையான சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலய அதிபர் என்ற ரீதியிலே இன்றைய தினம் பாடசாலையிலே ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. பாடசாலையினுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அண்மை காலமாக துரித கதியிலே வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதற்கு பல்வேறு வகையிலும் நிதி உதவி சரீர உதவிகளை வழங்குகின்ற இந்த குருநகர் கிராமத்தை சேர்ந்த புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் பழைய மாணவர்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடசாலையிலே நான் கடந்த நவம்பர் மாதம் பாடசாலையை பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை பல்வேறு விதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களை இந்த பழைய மாணவர்கள் நண்பர்கள் அன்பர்கள் செய்து வருகின்றீர்கள். அதற்கு நமது பாடசாலையின் சார்பிலே முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களிலும் பல்வேறு விதமான வேலை திட்டங்களை குருநகர் பழைய மாணவர்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற பழைய மாணவர்கள் பல்வேறு உதவி திட்டங்களை செய்து வருகின்றார்கள். ஆரம்ப பிரிவிலே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், சமையலறை, நூல் நிலையம், நூலகம் போன்றவற்றை மிக சிறப்பான முறையிலே அபிவிருத்தி செய்து தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள், ஒளி விழாக்கள், சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் என்பவற்றுக்கும் பல்வேறு விதமான நிதி உதவிகளை எங்களுக்கு நல்கி வருகின்றீர்கள். எனவே இது பாடசாலையை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு முக்கியமான குறிகாட்டியாக தென்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நமது பாடசாலையிலே ஒரு பாடசாலையுடைய முகப்பு கேட்டானது ஒரு பாலடைந்த நிலையிலே காணப்பட்டிருந்தது. இந்த கேட்டை புனரமைப்பு செய்வதற்கு என்னிடம் குருநகர் சுகாதார அமையத்தினர் என்னிடம் எழுத்து மூலமாக கோரிக்கையை விட்டிருந்தார்கள். அந்த கோரிக்கையை நான் ஏற்று அதனை வலய கல்வி அலுவலகத்துக்கு சமர்ப்பித்து முறையான அனுமதியை பெற்று இந்த பாடசாலை நுழைவாயில் அமைப்பதற்கான அனுமதியையும் சுற்றுப்புற மதில்களுக்கான வர்ணம் பூசுவதற்கான அனுமதியையும் நான் முறைப்படியாக பெற்றுக் கொடுத்து அதனை இந்த சுகாதார அமையத்தினருடைய ஒருங்கிணைப்பின் கீழே அது முறையாக சரியான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டு இன்று எமது பாடசாலைக்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த அழகிய நுழைவாயிலை உருவாக்குவதற்கு பாடசாலைக்கு தங்களுடைய நிதி உதவியை நல்கிய இந்த பாடசாலையின் பழைய மாணவர்களாகிய 1965, 1966, 1967 ஆண்டுகளிலே பாடசாலையிலே கல்வி கற்ற பழைய மாணவர்கள், புதுமை மாதா கோவில் சந்தி சென்ட் ஜேம்ஸ் பழைய மாணவர்கள் ஆன நெல்சன், ஜோன், ரெக்சன், ரமேஷ், ஜூலியஸ், கிறிஸ்டியன், கென்னி, விவேகானந்தன், குட்டி, ராஜன், ரவி, அருள்ராஜ், நிகால், ஜெலாசியஸ், ஹெஸ்டன், வெல்லம்கிரி ஆகிய பழைய மாணவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே எமது பாடசாலை சார்பாக உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த பாடசாலையின் முகப்பானது இப்பொழுது மிக பிரகாசமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளரும் என்பது இதற்கூடாக எனக்கு வெளிப்படையாகின்றது. அத்துடன் இந்த பாடசாலையினுடைய சுற்றுப்புற மதில்களுக்கான வர்ணம் பூசுதலை
இந்த குருநகர் பிரதேசத்தைச் சேர்ந்த புலம்பெயர் பிரான்ஸ் நாட்டிலே வாழுகின்ற புலம்பெயர் பழைய மாணவர்கள், நண்பர்கள், அன்பர்களுடைய நிதி அன்பளிப்பிலே, நிதி அனுசரணையிலே, சுகாதார மேம்பாட்டின் அமையத்தினருடைய ஒருங்கிணைப்பிலே இந்த வேலை திட்டமும் நடைபெற்று இன்று அதுவும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக பாடசாலைக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே எமது பாடசாலையின் முன்பக்க கட்டிடமான இருமாடி கட்டிட தொகுதியிலே மேலே உள்ள வகுப்பறைகளுக்கும் பாடசாலையின் சுற்று அந்த முன்பக்க கட்டிடத்தினுடைய வெளிப்புறங்களுக்கும் வர்ணங்களை பூசி அதனை அழகுபடுத்தி தந்த சின்னப்பு அம்மான் குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்திலே எமது பாடசாலையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே 2026ஆம் ஆண்டு எமது பாடசாலையிலே புதிதாக அனுமதி பெறுகின்ற மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் நிதியினை வங்கியிலே வைப்பு செய்து மாணவர்களுடைய அனுமதியை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் 4 மாணவர்களுக்கு 10,000 ரூபாவினை வைப்பு செய்து அந்த மாணவர்களை எமது பாடசாலையில் அனுமதிக்கிறதுக்கு ஊக்குவிப்பு அல்லது உத்வேகத்தை அளித்த வெள்ளங்கிரி குடும்பத்தினர், பிரித்தானியா நாட்டிலே வாழுகின்ற வெள்ளங்கிரி குடும்பத்தினருக்கு எமது பாடசாலையின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக எமது பாடசாலைக்கு நான் பொருட்படுத்துவது அல்லாமல் என்றதில்லாமல் இந்த பாடசாலைக்கு பல்வேறு விதமான உதவிகளை, பல்வேறு விதமான வேலை திட்டங்களையும் பழைய மாணவர்கள், குருநகர் பிரதேசத்தைச் சேர்ந்த வெளிநாடுகளிலே புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற பழைய மாணவர்கள், அன்பர்கள், நண்பர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த பாடசாலைக்கு பலவிதமான உதவி திட்டங்களை பல்வேறு காலகட்டங்களிலே செய்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக நன்றி சொல்வதிலும் பார்க்க எல்லோருக்கும் ஒருமித்த முறையிலே எல்லோருக்கும் நான் நமது பாடசாலையின் சார்பிலும் சமூகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.